ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி நம்ம சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹானர் இந்தியாவுக்கு கம்பேக் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ அவங்களுடைய ரெண்டாவது ஃபோனை இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பேரை பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஹானர் X9B. ஊர்ல தான் சேப்ட் இல்ல, பேர்ல ஆச்சும் சேப்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து 8GB 256GB ஸ்டோரேஜோட லான்ச் ஆயிருக்கு. ஸோ இதோட விலை வந்து 26,000 ரூபா. அது இல்லாமல் ஒரு 3000 ருபீஸ் வந்து பேங்க் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 23,000 ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்க முடியும். இந்த ஃபோன் வாங்கும் போது ஒரு ஒன் டைம் ஃப்ரீ ஸ்கிரீன் ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃபரும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம எந்த காசும் வந்து பே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் பில் வாங்கினதுலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கையில் இருக்க இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் வேரியன்ட் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து வீகன் லெதர் பேக் வந்து உள்ளது. பட் நம்ம கையில் இருக்க இந்த பிளாக் கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிபியூ கேஸ் இருக்குது, யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இதெல்லாம் இருக்குது, சிம் எஜெக்டர் பின் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஒரு டைப் A to டைப் C கேபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் இப்போதைக்கு பார்க்க முடியாத ஒரு இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த 3.5mm to ஒரு டைப் C அடாப்டரும் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க பாக்ஸில் வந்து சார்ஜர் வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக வந்து வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம பண்டல் மாதிரி தனியாக வந்து சென்ட் பண்ணி போன்றது போல சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ நாளைக்கு சென்ட் பண்ணுறாங்கன்றதெல்லாம் தெரியல. டிசைனை பாருங்களேன், அப்படியே அந்த கேமராவோட பம்பர் பார்த்தீங்க அப்படின்னா பழைய வாட்சஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வித்தியாசமான ஒரு டிசைன் சொல்லலாம். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக வந்து இருக்குது. மிச்சபடி சுற்றில் இருக்கிற ஃப்ரேமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் ரெண்டு சைடுமே வந்து அந்த கர்வ் வந்து இருக்குது. இங்கேயும் மேலேயும் வந்து இந்த இடத்துல வந்து கர்வ் இருக்குது. அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேலையும் கர்வ் இருக்கிறதுனால நல்லா அப்படி கையில் பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. இந்த ஃபோனில் 5800 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருந்தாலும் இது இவ்வளோ ஸ்லிம்மாக டிசைன் பண்ணியிருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. 185 கிராம்லேயே இதோட டிசைனை வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. IP53 ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸை பொறுத்தவரை ஒரு ஸ்பீக்கர் தான் வந்து இருக்குது, டியூயல் ஸ்பீக்கர் வந்து கொடுக்கல. 2 நானோ சிம் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 3.5mm ஆடியோ போட்டவங்க கொடுக்கல. அதுக்கு பதிலாக அந்த பாக்ஸில் வந்து ஒரு அடாப்டர் மாதிரி வந்து வச்சிருந்தாங்க. ஹாப்டிக்ஸை பொறுத்தளவில் இங்கே லைட்டாக வந்து ஒரு வைப்ரேஷன் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ப்ரீமியமான ஃபோன்ஸில் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த ஹாப்டிக் வந்து கரெக்டாக ஒரு பாயிண்ட்ல ஒரு மார்க் மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைப்ரேட் ஆகிற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. அந்த ஹாப்டிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டு மாதிரியான ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் வந்து ஒர்க் ஆகுது. நேவிகேஷனில் வந்து ஸ்வைப் பண்ணும்போது இல்லை வேற ஏதாவது செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணும்போது அந்த இடத்துலலாம் எந்த விதமான ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் வந்து வரல. 11 5G பேண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் NFC சப்போர்ட் கூட இருக்குது. நீங்கள் ஜிபேல பேமெண்ட்லாம் பண்ணுறதுக்கு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்பிளே ரொம்ப கர்வாக இருக்கிறதுனால நம்ம அப்படி கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற நேரத்தில் இதை யூஸ் பண்ணுறதுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமானா வரல. ஈஸியாக நம்மளால் வந்து ஸ்வைப் பண்ண முடியுது. அது மாதிரி இப்போ நான் ஒரு கேமரா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த கேமரா அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுனா கூட நம்மளால் வந்து எடுக்க முடியுது. இந்த இடத்துல உள்ள அந்த டச்சை வந்து பார்த்தீங்கன்னா அன்ரெஸ்பான்சிவாக மாற்றி அதில் உள்ள ஃபீட்பேக் எடுக்காமல் ஒர்க் ஆகிற மாதிரியான பர்ஃபெக்டான ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இதோட டிஸ்பிளே பொறுத்தவரை 6.78 இன்ச்சில் ஒரு AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து சப்போர்ட் வந்து இருக்குது. இதோட பீக் பிரைட்னஸ் 1200 nits இருக்குது. ஸோ நம்ம வெயிலில் யூஸ் பண்ணும்போது எந்த ப்ராப்ளம் வந்து இல்லை, நல்ல ஒரு பிரைட்னஸ் நமக்கு கிடைக்குது. இந்த ஃபோனில் இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஹைலைட்டாக அவங்க சொல்கிற விஷயம் இதில் வந்து SGS அப்படின்ற சுவிட்சர்லாந்து பேஸ்டு ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் ரெசிஸ்டன்ட் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோன் வந்து ஒரு 10 ஆங்கிள்ஸில் ஒரு 10 விதமான ஆங்கிள்ஸில் இது கீழே விழுந்தா கூட பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது அப்படின்றது போல தான் வந்து அந்த சர்டிஃபிகேஷன் வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்பிளேல 3 லேயர்ஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்கிறதுனால இது இப்படி கீழே விழுந்தா கூட பெரிய லெவலில் வந்து ப்ராப்ளம் இருக்காது அப்படின்றாங்க. நான் சும்மா லைட்டாக போட்டு பார்க்குறேன். இந்த டெஸ்ட் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம தேவைப்படுது அப்படின்னா நம்ம இன்னும் வேறு இடத்துல கூட வந்து வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பட் இதோட வீடியோ நான் எடுக்க வேண்டியிருக்கு. எடுத்ததுக்கப்புறமா அந்த டெஸ்ட்டை வந்து பண்ணுறேன். டிஸ்பிளேயோட கலர்ஸை பொறுத்தவரை நல்லாவே கலர் ரிப்ரொடக்ஷன் சூப்பராக இருக்குது. வீவிங் ஆங்கிள்ஸும் நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோமே வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பெசல்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. கொஞ்சம் வந்து இந்த சின்னலாம் வந்து தெரியுது. பட் பெரிய லெவலில் நம்ம கண்ணில் விசிபிளாக வந்து ரொம்ப அசிங்கமாக தெரிகிற மாதிரி இல்லை. ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேல குறைன்னு சொல்ல போனோம் அப்படின்னா இதில் HDR வந்து சப்போர்ட் இல்லை. நீங்கள் யூடியூப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து HDR கண்டென்ட் வந்து பார்க்க முடியாது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நீங்க ஆல்வேஸ் ஆனா வந்து செட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஸ்னாப்டிராகனோட 6th Gen 1 அப்படின்ற ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ப்ராசர் தான் Realme 12 Proலையும் வந்து இருக்குது. ஒரு சில ஃபோன்ஸ்லையும் வந்து இந்த ப்ராசர் இருக்குது. ரேமை பொறுத்தளவில் LPDDR4 RAM தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பொறுத்தளவில் இங்கே UFS 3.2 வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் இந்த ஃபோன் ரன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா Android 13 வந்து ரன் ஆகுது. இதோட Android அப்டேட்ஸை பொறுத்தளவில் இதோட மேஜர் அப்டேட்ஸ் வந்து 2 இயர்ஸ்க்கும் அது மாதிரி இதோட செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து 3 இயர்ஸ்க்கும் தரதா வந்து பிராண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. கேமிங் வரும்போது இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கேமிங் ஃபோன் சொல்ல முடியாது.
ஏன்னா வந்து ஸ்னாப் ட்ராகனுடைய அந்த 6 Gen 1 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு நார்மலான ஒரு கேமிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் விடாப்புடியா அடாவடியா இந்த ஃபோனை வந்து ரொம்ப நீங்கள் கேமிங்காக யூஸ் பண்ணலாம்னு நினைக்க முடியாது. ஓரளவுக்கு தான் வந்து இது தாங்கும் கண்டிப்பாக. டயலரை பொறுத்தளவில் இதில் கூகுள் டயலர் கிடையாது, இவங்களோட இன்பில்ட் டயலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து கொடுக்காது, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. கேமரா செட்டப் பார்க்கும்போது இங்கே 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 5 மெகா பிக்சல். 108 எங்கே இருக்குது, 5 எங்கே இருக்குது, ஏதாவது கொஞ்சம் சம்பந்தமாக கொடுக்கணுமா இல்லையா? அதுவும் இல்லாமல் ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா செட்டப்பில் எடுக்கப்படுற ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெயின் சென்சரில் எடுக்கும்போது நல்லாவே வந்து டீட்டெயிலிங் வந்து கிடைக்குது. அதே நேரத்தில் இந்த அல்ட்ரா வைடில் நீங்கள் எடுக்கும்போது, அதாவது மெயின் கேமரா கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இல்லை. அல்ட்ரா வைடில் இன்னும் அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். அதே மாதிரி இந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமராவும் ஓரளவுக்கு நார்மலான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. செல்ஃபின்னு வரும்போது இங்கே ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. ஸோ நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கும் போது நல்லாவே பியூட்டிஃபிகேஷன் நல்லாவே வந்து பண்ணுது. ஸோ செல்ஃபி அப்படின்னாலே நம்ம மேக்ஸிமம் வந்து சோசியல் மீடியாவில் ஏதாவது போஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் வந்து போடுவோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு நல்லாவே வந்து ஆப்டிமைஸ் வந்து பண்ணி கொடுக்குது. ஸோ இன்னும் இந்த கேமராவில் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக போயிட்டு உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வேறு ஃப்ரேமில், அதாவது ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, அந்த மாதிரி ரியரில் இருக்க 2 கேமராமே கம்பைன் பண்ணி இது மாதிரி பலவிதமான செட்டப்பில் வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும். அது மாதிரி நீங்கள் ப்ரோ மோடில் எடுக்கிறதுக்கு, ஸ்லோ மோஷனில் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா பொறுத்தவரை நீங்கள் 4Kல 30 FPS வரைக்கும் மேக்ஸிமம் வந்து எடுக்க முடியும். அதே ஃப்ரண்ட் கேமரா வந்தீங்கன்னா 1080 பிக்சல்ஸில் 30 FPS வரைக்கும் தான் உங்களால் மேக்ஸிமம் வந்து எடுக்க முடியும். இதுதான் வந்து வீடியோட இது. ஸோ வீடியோவை நான் பெருசாக எடுத்து நான் செக் பண்ணி பார்க்கல. எடுத்த வரைக்கும் ரியர் கேமராவில் எடுத்து பார்த்தேன், ஓரளவுக்கு குவாலிட்டி வந்து இருக்குது. இந்த ஃபோனுடைய ஹைலைட்ஸ்னு சொன்னோம் அப்படின்னா இதில் இருக்க அந்த 5800 mAh பேட்டரி, இதோட டிசைன், இதோட டிஸ்பிளே, இது இல்லாமல் அந்த ரியர் கேமராவில் அந்த மெயின் சென்சர். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். எனக்கு ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது இவ்வளோ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் இந்த ஃபோனில். இன்னும் வந்து இந்த ஃபோனுடைய ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம இந்த ஃபோனுக்கான ரிவ்யூ வந்து பண்ணுவோம். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.